1 4 இந்த கொடுத்துருக்காங்க 2 பகடை. இதில் 5க்கு எதிரில் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 ஆக மொத்தம் இதில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம காமனாக என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 2 காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்போ 2க்கு பக்கத்தில் வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். 2க்கு பக்கத்தில் வரக்கூடிய நம்பர்ஸ் என்ன வரும், 1 4 3 6. இப்போ எது மட்டும்தான் மிஸ் ஆகுது, 5 மட்டும்தான் மிஸ் ஆகுது. ஸோ 5 2 ஆப்போசிட். ஒருவேளை இப்போ இங்கே 5க்கு எதிரில் கொடுக்காம 3க்கு எதிரில் அப்படின்னு கேட்குறாங்க. 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மெத்தட் போடாமல் நான் என்ன சொல்லியிருக்கேன், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சொல்லியிருக்கேன்ல, அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ 2க்கு கிளாக் வைஸில் என்ன இருக்குது, 4, 4க்கு அப்புறம் 1. இங்கே 2க்கு கிளாக் வைஸில் 6, 6க்கு அப்புறம் 3. அப்போ என்ன வரும், 4 6 ஆப்போசிட்டில் வரும், 1 3 ஆப்போசிட்டில் வரும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 3க்கு எதிரில்னு கேட்டாங்கன்னா 1, ஆன்சர் வந்து 1. அதே இது 6க்கு எதிரில்னு கேட்டாங்கன்னா 4. இதே மெத்தட்லேயே நம்ம போடலாம். இங்கே மிச்சம் இல்லாத நம்பர் 5 வரும். அப்போ 2க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3க்கு எதிரில் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 முதல் எந்தெந்த க்யூப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த க்யூப்பில் இருக்குது, இந்த க்யூப்பில் இருக்குது. ஓகேவா? இந்த க்யூப்பில் இருக்குது, இந்த க்யூப்பில் இருக்குது. இங்கே என்னென்னா இப்போ பாருங்களேன், இதில் பார்த்தோன்னா 3 ஈக்குவலாக இருக்குது, 2 ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த 2 க்யூப்பில் பார்த்தோன்னா 2 நம்பர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ 3 2 இங்கேயும் 3 2 ஈக்குவலாக இருக்குன்னா மிச்சம் இருக்கிறது என்ன, 4 1. அப்போ 1 4 ஆப்போசிட்டில் வரும். ஒரு கண்டிஷன் முடிஞ்சு. இப்போ வேறு என்ன பண்ணலாம், இப்போ இந்த 2 க்யூப்பை வைக்கலாம். ஏன்னா இதில் 3 இருக்குது, இதில் 3 இல்லை. இந்த 2 க்யூப்பை எடுத்துகிட்டு இதில் 2 எது ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்குறோம். 2 2 ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அப்போ 2 2 ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், 3க்குரிய ஆப்போசிட் கண்டுபிடிச்சலாமா? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதும்போது இப்போ 2லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதுங்க. 6, 6க்கு அப்புறம் 4. ஓகேவா? அடுத்து 2ல் எழுதுகிறோம் 3, 3க்கு அப்புறம் 1. அப்போது 3க்கு எதிரில் என்ன நம்பர் வருது, 6ங்கிற நம்பர். ஏற்கனவே 1க்கு ஆப்போசிட் 4ன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அது கரெக்டாக வருது. அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 6. அடுத்த கொஷின். இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் லெட்டர்ஸ் கொடுக்காம வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஆரஞ்சுக்கு எதிரில் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எது காமனாக இருக்குதுன்னு பார்ப்போம். ரெட்டு தான் காமனாக இருக்குது, வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், கிளாக் வைஸ் டைரக்ஷன். ரெட்லேருந்து ஒயிட்டு, ஒயிட்டுக்கு அப்புறம் ப்ளூ. இதில் ரெட்லேருந்து ஆரஞ்சு, ஆரஞ்சுக்கு அப்புறம் எல்லோ. அப்போ இது 2 ஆப்போசிட்டில் வரும், இது 2 ஆப்போசிட்டில் வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆரஞ்சுக்கு எதிரில். ஆரஞ்சுக்கு எதிரில் என்ன வரும், ஒயிட்டு தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஒயிட்.